بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الجنة التي وعد المتقون فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் பெயரிலுள்ள அத்தியாயத்தை பார்த்து வருகின்றோம். அதில் 14 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை இதற்கு முன்பு பார்த்துள்ளோம். இறுதியாக கடைசியாக பார்த்த வசனம், அஃபமன் கான அலா பையினத்தின் மிர் ரப்பி கமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி வத்தபஉ அஹ்வாஅஹு. யார் நேர்வழியில் தெளிவான ஆதாரத்தில் இருக்கின்றாரோ, தன் ரப்பின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட தெளிவான ஆதாரத்தில் இருப்பவர், எவருக்கு தன்னுடைய தீய செயல்கள் அலங்கரித்து காண்பிக்கப்பட்டு மன இச்சைகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களும் இவர்களும் ஒன்றாக முடியுமா என்று அல்லாஹ் கேட்டு, ஒருபோதும் அத்தகைய நல்லோரும் தீயோரும் ஒன்றாக முடியாது என சொன்னான். அதைத் தொடர்ந்து மஸலுல் ஜன்னத்தில் இல்லத்தி உய்தல் முத்தகூன், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான். இதில் வசனத்திற்கான பொருளை மட்டும் நாம் கடந்த வாரம் பார்த்துள்ளோம். முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் பண்பு நிலை எதுவெனில், ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அங்கு கெட்டுப்போகாத நீர் ஆறு உண்டு. வ அன்ஹாரின் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பால் ஆறுகள் உண்டு. வ அன்ஹாரின் மின் ஹம்ரில் லத்தத்தில் லிஷாரிபீன், அருந்துவோருக்கு இன்பத்தை தரக்கூடிய மது ஆறுகள் உண்டு. வ அன்ஹாரின் மின் அசலின் முஸஃபன், தூய்மைப்படுத்தப்பட்ட தேனாறுகள் உண்டு. மேலும் வலகும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அனைத்து வகையான கனி வகைகளும் பழ வகைகளும் அவர்களுக்கு உண்டு. வ மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், மேலும் அவர்கள் ரப்பின் தரப்பிலிருந்து மக்ஃபிரத்தும் மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு. இத்தகைய சொர்க்கத்தின் சுகங்களை பெறக்கூடியவர்கள் கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னார், யார் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்களோ, ஓ சுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஅஹும், மேலும் யாருக்கு கடுமையான சூடேற்றப்பட்ட நீர் குடிக்க கொடுக்கப்பட்டு எவர்களுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக கத்தரிக்கப்பட்டு விடுமோ அத்தகைய நபர்களும் சமமாவார்களா? சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும்
சமமாவார்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தில் கேட்கின்றான். மோமின்களே, அப்படி கூறுகின்ற பொழுது சொர்க்கத்திற்கு மசல் என்றால் உதாரணம் என்பது பொருள். இதற்கு இந்த இடத்தில் அர்த்தம் எழுதுகின்ற பொழுது மசலுல் ஜன்னத்தி என்று சொன்னால் சொர்க்கத்தின் நிலை, சொர்க்கத்தின் பண்பு என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்த்தம் சொல்வார்கள். மேலும் சொர்க்கத்தின் முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், மூமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் முத்தகீன் என சொல்கின்றார். யார் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வார்களோ அத்தகைய மூமின்களுக்கு முத்தகீன் என்று சொல்லப்படும். இத்தகைய முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் நிலை என்று கூறிவிட்டு அதில் 4 வகையான ஆறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கெட்டுப்போகாத நீர் ஆறு அங்கே உண்டு, சுவை மாறாத பால் ஆறு அங்கே உண்டு, சுகம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய மத ஆறு உண்டு, தூய்மைப்படுத்தப்பட்ட தேனாறு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹதரத் மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு முர்ரா என்ற பெரியார் அறிவிக்கிறார்கள், அன்ஹாருல் ஜன்னதி துஃபஜ்ஜிரு மின் ஜபலி, சொர்க்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆறுகள் இவைகளெல்லாம் ஒரு உயர்ந்த மலையின் கடுமையான கஸ்தூரியினாலான மலையின் அடியிலிருந்துதான் அந்த ஆறுகள் வெளியே வருகின்றன. மேலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் 4 வகையான ஆறுகளை குறிப்பிடுகிறான். நீர் ஆறு, நமக்கு இங்கே ஒரு ஆறு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்தில். ஆறு என்பது நாம் எதற்கு சொல்கிறோம்? தண்ணீர் ஒரு நீளமான ஒரு நீண்ட தூரத்திற்கு கடல் நீர் இல்லாமல், கடல் நீர் என்பது ஒன்று, பிரம்மாண்டமிக்க கடல். உலகத்தின் இந்த நீர் பகுதி, நிலப்பகுதின்னு இந்த பூமியை 2ஆக பிரிப்பாங்க. அப்படி பிரித்தால் ஏறக்குறைய 75% மேல் நீர் பகுதி தான், அதாவது கடல் பகுதி தான். உலக வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை விட ப்ளூ கலரில் தண்ணீரால் சூழப்பட்டவைகள் தான் அதிகமாக இருக்கும். இது கடல். இது கடலில் அதனுடைய ஆழம் கண்டுபிடிக்கப்பட முடியாத பல பகுதிகள் உண்டு. அது பிரமாண்டமிக்கது, அதனுடைய நீளம் அகலம். உலகத்தில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடல் வழியாக பயணம் மேற்கொள்ள முடியும். இங்கேருந்து மலேசியா போகிறாங்க, இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறாங்க, உலகத்தில் எந்த மூலைக்கும் போகலாம். நீண்ட நாள் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கடல் வழி பயணம் உண்டு. ஒட்டுமொத்த உலகத்தையும் கடல் பிணைத்திருக்கிறது. இந்த கடல் அல்லாமல் மக்கள் பயன்படுத்துவதற்காக பல்வேறு நீர்நிலைகள் இந்த உலகத்தில் உண்டு. அதை ஆறு அப்படின்னு சொல்லுவோம், குளம் அப்படின்னு சொல்லுவோம், குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் உண்டு. ஆறு அப்படிங்கிறது அது தனக்குத்தானே வழியை ஏற்படுத்தி கொண்டவை. பெரும்பாலும் ஆறுகள், அதாவது எங்கேயாவது டேம் கட்டுவாங்க. ஆறுகள் என்பது தனக்குத்தானே ஒரு வழியை உருவாக்கி கொண்டவைகள். உயரமான மலைகளிலிருந்து பெய்யக்கூடிய மழைகள் இந்த உலக 4 பகுதியிலும் அவைகள் வெளியே வருகின்ற பொழுது தனக்கென ஒரு நீரோட்டத்தை, பாதையை அவை தேர்ந்தெடுத்து கொண்டு அவைகள் வருகின்றன. அதற்கு நாம் சில பெயர்களை இந்த உலகத்தில் வைத்து கொண்டோம். இந்த ஆறுக்கு பேர் காவிரி, இதுக்கு வைகை, இதற்கு முல்லை, பெரியார், ஏதோ ஒரு பெயர் வச்சுக்கிட்டோம். ஆறுகளுக்கு பல்வேறு பெயர்கள் வைத்துக்கோம். பல 100 கிலோமீட்டர்கள் வரை ஆறுகள் அது பயணித்து கொண்டே போகும். இது ஒரு பக்கம். அதற்கு 2 எல்லைகளான கரைகளும் உண்டு. இது அல்லாமல் குளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறுலேருந்தே அதனுடைய கிளை ஆறு, ஒரு பெரிய ஆறு போகும். அந்த ஆற்று தண்ணீரை அப்படியே எந்த வயலுக்குள்ளேயும் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. அந்த ஆற்றிலிருந்து பல்வேறு கிளை ஆறுகள் பிரியும். அந்த கிளை ஆறுகளிலிருந்து அதுக்கடுத்து கால்வாய்களாக பிரியும்.
கால்வாய்களிலிருந்து வாய்க்கால்களாக பிரியும். அதற்கு அடுத்து தான் அந்த வாய்க்காலிலிருந்து தண்ணீர் பாய்ச்ச முடியும். அப்படியே ஆறை திறந்து விட முடியாது. ஆறு அதற்கடுத்து அது கால்வாயாக சின்ன சின்னதுகளாக மாறும், சிற்றாறுகளாக மாறும், கால்வாய்களாக மாறும். அதற்கடுத்து வாய்க்காலாக மாறும். அந்த வாய்க்கால் அதாவது ஒவ்வொன்றும் குறைய குறைய சிறுசாக வந்துடும். அந்த வாய்க்காலுடைய பகுதிகளிலிருந்து மக்கள் தங்களுடைய விவசாயங்களுக்கு மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். இது ஆறு. இது அல்லாமல் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளம் அப்படிங்கிறது அதற்கு 4 பக்கத்திலும் கரைகள் இருந்து நாமே உருவாக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமிக்க ஒரு நீர்நிலைகளுக்கு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டை அப்படிங்கிற பேர் இருக்கு. குட்டை அப்படிங்கிறது ஒரு சிறு சிறு பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும். கொஞ்சம் அது குளமாக இருக்காது, ஒரு குளத்தை விட சிறியது ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கும். அது குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு கிணறு அப்படின்னு இருக்கு. அது தண்ணீர் தானாக இப்போ மேலே உள்ளது எல்லாம் தண்ணீர் வருகின்ற இடங்கள், அல்லது தண்ணீரை நாம் சேமிக்கின்ற இடங்கள். ஆறுகள் என்பது தானாக வருவது, குளம் குட்டைகள் என்பது தண்ணீர் சேமிக்கப்படக்கூடிய பகுதிகள். கிணறு என்பது நாம் தோண்டி தண்ணீரை உருவாக்கும் பகுதிகள். கிணறு அப்படிங்கிறது அங்கே தண்ணீர் இருக்காது. நம்ம தோண்டுவோம், ஆழமாக தோண்டுவோம், தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல ஊற்றுக்கள் அதிகமாக இருக்கோ அங்கே அதிகமான தண்ணீர்கள் வரும். அந்த ஊற்றின் வழியாக தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நிற்கும். அது நம்ம குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ மற்றவைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு வகையான நிலை. இப்படி இந்த உலகத்தில் பல்வேறு வழிகளில் தண்ணீர்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆனாலும் இங்கே எல்லாமே தண்ணீர் தான். சொர்க்கத்தில் 4 வகையான ஆறுகள் உண்டு அப்படின்னு சொன்னால், ஆறுண்டாலே பெருசாக போகும். 4 வகையான ஆறுகள் உண்டு அப்படி சொல்லிட்டு நீர் ஆறு, பால் ஆறு, மது ஆறு, தேனாறு. எத்தனை வகையான ஆறுகள்? 4 ஆறுகள். நீர் ஆறு, பால் ஆறு, மது ஆறு, தேனாறு. இந்த 4 வகையான ஆறுகள் சொர்க்கத்தில் உண்டு. 4 ஆறுகள் சொர்க்கத்தில் உண்டு. இது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வெறுமனே நீராறு, பாலாறு, மது ஆறு, தேனாறு என்று சொல்லாமல் கெட்டு போகாத நீர் ஆறு, அன்ஹாரு மிம்மா இன் ஹைரி ஆசின், கெட்டு போகாத நீர் ஆறுகள் உண்டு. சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய மது ஆறுகள் உண்டு. தூய்மையான தேனாறுகள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, ஃபர்ஸ்ட்ல உள்ளதுல கெட்டு போகாத நீர் ஆறு உண்டு. அது 4 ஆறுகள். இந்த ஆறு கூட சொல்லப்படுது. நம்ம நினைக்கிறோம் இங்கே உலகத்தில் ஆறுன்னு சொன்னால் 2 பக்கம் கரை இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும், தண்ணி போகும். அப்படித்தானே? 2 ஓரத்தில் கரை இருக்கும். பெரும்பாலும் கரை இப்படி இருந்து இப்படி கொஞ்சம் மேலே போயிடும். கீழே இந்த மையப்பகுதியில் தண்ணீர் போய்கிட்டு இருக்கும். சொர்க்கத்தின் ஆறுகளை பற்றி சொல்லப்படுகிறது. அது பள்ளத்தில் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. பள்ளத்தில் போகாது. எப்படி சமதளம் இருக்கிறதோ இந்த சமதளத்தில் தான் அந்த ஆறுகள் ஓடும். அதற்கு அந்த ஆறுகளின் 2 ஓரத்திலும் முத்துக்களை கொண்டு அதற்கு கரைகள் இருக்கும். உயர்தரமான முத்துக்களால் அதற்கு என்ன இருக்கும்? கரைகள் இருக்கும். அப்படியே பூமியின் மேற்பரப்பில் தான் அந்த ஆறுகள் ஓடும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நீர் ஆறை பற்றி சொல்கின்ற பொழுது அன்ஹாரின் மிம்மா இன் கைரி ஆசின், கெட்டு போகாத நீர் ஆறு உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கெட்டு போகாத நீர் ஆறு உண்டு. இந்த உலகத்தில் தண்ணீர் பொதுவாக ஒரு இடத்தில் நீண்ட நெடுங்காலம் தண்ணீர் தேங்கிவிட்டால் அல்லது தண்ணீர் செல்லக்கூடிய வழிகளில் ஏதேனும் அழுக்குகள் ஏற்பட்டுவிட்டால், இப்படி இடையில் ஏற்படக்கூடிய சில காரணங்களால் அந்த தண்ணீர் கெட்டு போய்விடும். தண்ணீர் கெட்டு போயிடும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், சென்னை வாசிகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். கூவமாறுன்னு சொல்லுவோம். கூவம் அப்படிங்கிற வார்த்தையே இன்னைக்கு நம்ம எதுக்கு ஆக்கிட்டோம்னு சொன்னால், நஜிசான தண்ணிக்கு தான் கூவம்னு இந்த தலைமுறை விளங்கி கொள்கின்ற ஒரு நிலை. ஆனால் அப்படி அல்ல. கூவம் என்பது ஒரு தூய்மையான ஆற்றின் பெயர். கூவம் என்பது
நீர் ஓடக்கூடிய ஒரு நல்ல ஆற்றுடைய பெயர் தான் கூவம். அதற்கு பேர் கூவம் என்பது அதனுடைய பெயர். காலப்போக்கில் மக்கள் தங்களுடைய பகுதிகளில் அதில் கொண்டு போய் அழுக்குகளை சேர்த்து விட்டதால், குப்பை குளங்களையும் கழிவு நீர்களை சேர்த்து விட்டதால் கடைசியில் கூவம் அப்படின்னு சொன்னாலே கழிவு நீர் செல்லக்கூடிய இடங்களாக பார்க்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு முறையாக செல்லக்கூடிய ஒரு நல்ல தண்ணீர் தான் அதில் அழுக்குகள் சேருகின்ற பொழுது அந்த தண்ணீரின் நிலை மாறிவிடுது. அதே போல் ஒரு இடத்தில் உருவாகக்கூடிய தண்ணீர் அது செல்லக்கூடிய இடத்தின் மண்ணின் தன்மையை பொறுத்து அந்த தண்ணீருடைய பல்வேறு நிலைகள் மாறுபடும். எந்த இடத்துல அந்த தண்ணீர் பயணிக்கிறதோ அந்த மண் அதனுடைய சூழலுக்கு தகுந்தவாறு அதனுடைய நிலைகள் மாறும். சில சமயங்களில் ஏதேனும் பொருட்கள் கலப்பதின் வழியாகவோ அல்லது ஒரு நீர் நீண்ட நாட்கள் தேங்கி இருப்பதின் வழியாக அந்த தண்ணீர் கெட்டு போவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்படியெல்லாம் இந்த உலகத்தின் நீர் ஆறுகள் இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆறு இருக்கிறது, அது ஒருபோதும் கெட்டு போகாது. அல்லாஹ் கைரி ஆசின், கெட்டு போகாது. கெட்டு போகாது என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அதாவது கலங்கள் இல்லாத பழிச்சென்று இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய தண்ணீர்களை பார்ப்போம். சிலது பார்த்தா மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். சில ஆறுகளில் நம்ம பார்ப்போம், கரை ஓரங்கள் நின்று பார்த்தோம்னா தண்ணீர் போகும், கீழே அந்த தண்ணீர் கீழே இருக்கக்கூடிய மண் தெரியும், அந்த கற்கள் தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த தண்ணீர், அவ்வளவு தூய்மையாக இருக்கும். ஆனால் பல கட்டங்களில் அந்த தண்ணீர் மேலே அது ஒரு கலரில் தெரியும். எடுத்தால் இது மாதிரி விரலுடைய கலரில் நம்ம தண்ணீர் இருக்கக்கூடிய நேச்சுரல் கலர் இருக்கும். ஆனால் தண்ணீரை மொத்தமாக பார்த்தா அது பச்சையாகவோ மஞ்சளாகவோ ஒரு மாதிரியாக கலங்கலான ஒரு திக்கான ஒரு கலரில் இருக்கும். இது நம்ம எல்லாரும் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். இப்படியெல்லாம் அதனுடைய தன்மை, அதனுடைய நிறம் அல்லது அதனுடைய சுவை மாறி போய்விடக்கூடிய சூழல்களை இந்த உலகத்தினுடைய நீராறுகளில் பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொர்க்கத்தில் மோமின்களுக்காக தரக்கூடிய அந்த நீர் ஆறு இவைகள் அனைத்தையும் விட்டும் தூய்மையானது. ஃபஸ்ட்டு நம்பர் 1, அதில் ரொம்ப தெளிவாக பளிச்சென்று கண்ணாடி மாதிரி இருக்கும், எந்த கலங்களும் இருக்காது. கலங்கள் இருந்தால் தன்னுடைய கலர் மாறிடும். எத்தகைய கலங்கள் இருக்காது, தூய்மையானதாக இருக்கும். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் அது கெட்டு போகக்கூடியதாக இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய சுவையோ நிறமோ மாறக்கூடியதாக இருக்காது. எந்த சூழலிலும் துர்நாற்றம் வராது. இங்கே தண்ணீர் கொஞ்ச நாளைக்கு சில சமயத்தில் பயன்படுத்தவே இல்லைன்னா அது ஒரு வகையான நாற்றம் வந்துடும். இப்படியெல்லாம் ஏற்படுமா என்று கேட்டால், சொர்க்கத்தின் நீரோடையில், சொர்க்கத்தினுடைய அந்த நீராற்றில் இதுவைகளில் எதுவும் இந்த உலகத்தின் நீர் ஆறுகள் என்ன பிரச்சனைகளை சந்திக்குமோ இந்த பிரச்சனைகளில் எதையுமே நீர் ஆறுகள் சந்திக்காது என சொல்லப்படுகிறது. மேலும் வஅன்ஹார் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பால் ஆறுகள் உண்டு. சுவை மாறாத பால் ஆறு. இங்கே பால் தண்ணீரே விலை கொடுத்து வாங்குகிற சூழல் வந்துருச்சு. பாலை சொல்ல வேண்டியது இல்லை. கிட்டத்தட்ட தண்ணீருக்கும் பாலுக்கு வித்தியாசம் ஒரு பாதி அளவு தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1 லிட்டர் தண்ணீர் வாங்குறதுல 1/2 லிட்டர் பால் வாங்கலாம் ஏறக்குறைய. 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொன்னால் 1/2 லிட்டர் பால் 20 ரூபா 22 ரூபா அவ்வளோதானே இருக்குது. பாலுடைய ரேட்டுக்கு ஒரு தண்ணீர் பாலுடைய ரேட்டுக்கு பாதியில் வந்துருச்சு. ஒரு நேரத்தில் தண்ணீர் விலை கொடுத்து வாங்குவார்களா என்று யோசிக்கின்ற காலம் இருந்திருக்கும். தண்ணீரெல்லாம் காசு கொடுத்தா வாங்க முடியும் அப்படின்னு வச்சுருப்போம். இப்போ தண்ணீரும் காசு கொடுத்து வாங்கப்படுது. அப்போ பால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பால் எங்கிருந்து கிடைக்கிறது? கால்நடைகளினுடைய வயிற்றில் அது உடலில் உருவாகி அதன் மடு வழியாக அந்த தூய்மையான பால் நமக்கு கிடைக்கிது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவன் ஏகன் என்பதற்கான அத்தாட்சிகளில் ஒன்றாக அல்லாஹ் சொல்வான், ஒன்னலக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, கால்நடைகளில் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. கால்நடைகள் சொன்னாலே ஆடு மாடு ஒட்டகம், படிப்பினை உண்டு. அந்த கால்நடைகளினுடைய வயிற்றில் ஒரு பக்கம் அழுக்கு இருக்கிறது, ஒரு பக்கம் இரத்தம் இருக்கிறது. அதாவது உணவு சாப்பிட்டு உணவுடைய அந்த தொட்டில் உணவாக இருக்கும், உணவு பாதி ஜீரணமான நிலையில் இருக்கும், முழுசா ஜீரணமாகி அது அழுக்குகளுடைய பகுதியில் சேர்ந்தது இருக்கும்.
இப்படி குடலின் ஒரு பகுதியில் இந்த ப்ராசஸிங் இது இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அதனுடைய நரம்புகளில் எல்லாம் இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில் தான் பால் வருது. ஆனால் அந்த பால் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. அல்லாஹ் சொல்லும், வைநலக்கும் ஃபில் அன்ஆமில இப்ரா நுஹ்ரிஜுக்கும் மின் புத்தூனிஹா, அதனுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு அற்புதமான பாலை தருகிறோம், மிக தூய்மையான வெண்மை நிறைந்த பாலை தருகிறோம்னு அல்லாஹ் சொல்லும். இங்கே உண்மையிலேயே துனியாவில் கிடைக்கக்கூடிய பாலே அப்படி நல்லா தான் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பால் அது இன்னும் உயர்ந்ததாக இருக்கும், அதனுடைய வெண்மை ஆக உச்சகட்ட வெண்மையாக இருக்கும், நன்றாக சுவையுள்ளதாக இருக்கும், நிறைய கொழுப்பு சக்தி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இவைகள் அனைத்தும் இருந்தும் அது கால்நடைகளிலிருந்து பெறப்பட்டவை அல்ல. இங்கே பால் வர்றதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது, ஆடு மாடு ஒட்டகம் தேவைப்படுது. அதை வளர்த்து அதை ஒரு நல்லா உருவாக்கி அது குட்டி போட்டு அதுக்கு அடுத்து தான் அதிலிருந்து பால் எடுக்க முடியும். இப்படி சொர்க்கத்தினுடைய பாலாறு என்று சொன்னால் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி, பெரிய தொழிற்சாலைகள் மாதிரி ஒரு பெரிய ஏரியாவில் பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வளர்க்கப்படும். அங்கேருந்து பால் பீச்சு அப்படியே ஓடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த உலகத்தின் பால், கால்நடைகளின் வயிற்றிலிருந்து மடுவின் வழியாக கிடைக்கக்கூடிய பால், சொர்க்கத்துடைய பாலாறு என்பது அப்படிப்பட்டது அல்ல. இந்த பாலை விட ஒயிட்டாக இருக்கும், இந்த பாலை விட சுவையானதாக இருக்கும், இந்த பாலை விட கொழுப்பு சக்தி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அது எந்த கால்நடைகளிலிருந்தும் கிடைத்தது அல்ல. அல்லாஹ் சொல்றான். நம்பர் 2. மூன்றாவது, வஅன்ஹாரு மின் ஹம்ரில் லத்தத்தில் லிஷாரிபீன், அருந்துபவர்களுக்கு சுவையை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய மது ஆறுகளும் அங்கே உண்டு. ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு இதை சொல்கிறான்? பின்னால் காரணம் சார். இங்கே மது ஆறுகள் உண்டு. அருந்துபவர்களுக்கு இன்பத்தை சுவையை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மது ஆறுகள். இந்த மது ஆறுகளும் உலகத்தினுடைய மது ஆறுகளுக்கும் அதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், மது பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவன் குடிக்கும்போது கூட முகத்தை மூடி ஒரு மாதிரியாக கண்ணை சுழிச்சுக்கிட்டு தான் குடிப்பான். ஏன்னா மது ஒரு வகையான பேர்ட் ஸ்மெல்லை தரக்கூடிய, மது தயாரிக்கப்படக்கூடிய ஆலைகளை நாம் கடந்து சென்றால் கூட ஸ்மெல்லு தாங்க முடியாது. குறிப்பாக சர்க்கரை ஆலைகளை பார்க்கும்போது கூட அந்த இது வரும். சர்க்கரை ஆலைகளிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுகள் கிட்டத்தட்ட மதுவுக்கு தயாரிப்புக்காக எடுத்து செல்லப்படும். அந்த இடங்களை ரோடில் நம்ம சாலை வழியாக கடந்து செல்கின்ற பொழுது கூட ஒரு வகையான தாங்க முடியாத ஸ்மெல் இருக்கும். மதுவண்டிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதுவின் நேச்சர் அது. வித்தியாசமான ஒரு தீய சுவை, தீய வாடைகளை கொண்ட இந்த உலகத்தின் மது. ஆனால் மறுமையில் நேர்மாற்றம், அது பார்ப்பதற்கும் தூய்மையானதாக இருக்கும், அதனுடைய சுவையும் அழகானதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய அந்த ஸ்மெல் நம்ம சொல்ல ஒரு வகையான நாற்றம் அடிக்கும் அப்படின்னு அப்படி இருக்காது. அத்தகைய மது அவர்களுக்கு உண்டு. சொர்க்கத்தில் மது ஆறுகள் உண்டு. மது ஆறுன்ற உடனே நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை, அதை சாப்பிட்டோன்னே மனிதன் போதைக்குள்ளாயிரும். அதானே இங்கே உள்ள பிரச்சனை, போதைக்குள்ளாயிடுறான். மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டது. இந்த பொருள் மறுமையில் இருக்கா? ஆமாம், கிடைக்குது. ஆனால் லாஃபிஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அங்கே போதை இருக்காது, தட்டு தடுமாறுகள் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் வாக்கியாவுடைய லாஃபிஹா கவுலுன், சூரத்து சாஃபாத்தில் வரும் லாஃபிஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன். சூரத்துல் வாக்கியாவில் படிப்போம் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அதில் தலைவலியும் இருக்காது, மயக்கமும் வராது. எந்த போதையும் மதிமயக்கத்திற்குள்ளாகுதல். கொஞ்சம் சாப்பிட்டோன்னே அப்படியே மிதந்துடுறாங்கல்ல, கொஞ்ச நேரத்தில் அவன் யாருன்றே தெரியலை, என்னென்னலாம் பேசுகிறான். இப்படியெல்லாம் அங்கு ஏற்படுமா என்று கேட்டால் ஒருபோதும் அப்படி ஏற்படாது. மேலும் மனிதர்கள் கால்களால் கைகளால் மிதித்து அடித்து தயாரிக்கக்கூடிய மது அங்கே அல்ல. இந்த உலகத்தில் திராட்சையிலிருந்து மற்ற ஃப்ரூட்ஸுகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த ஜூஸ் ரசம், அதில் பல்வேறு மாற்றங்களை செய்து மதுவாக தயாரிக்கப்படுகிறது. இப்படி தயாரிக்கப்பட்டதா என்று கேட்டால் மறுமையின் மது அப்படி தயாரிக்கப்பட்டதும் அல்ல. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மதுவின் மூலமாக என்ன ப்ராப்ளங்கள் எல்லாம் வருமோ இவைகளில் எதுவும் சொர்க்கத்தின் மது ஆறினால் வராது. மேலும் 4வது, வஅன்ஹாரின் மின் அஸலின் முஸஃபா,
தூய்மையான தேன் ஆறுகளும் உண்டு. இங்கே தேன் ஒரு முக்கியமான பொருள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மேலே உள்ளவைகள் கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் எப்படி சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணீர் ஆறு, அது உலகத்தில் ரொம்ப தாராளமாக கிடைக்கக்கூடியது. அதற்கடுத்து பால் ஆறு, அவ்வளவு தூரத்துக்கு கிடைக்காது, ஆனால் கிடைக்கும். தண்ணீர் அளவுக்கு அதிகம் இருக்காது, கிடைக்கும். மது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதை விட கம்மியாக இருக்கும். தேன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இந்த தேன் உயர்வானது தான். தேனை எல்லாரும் லிட்டர் கணக்கில் வாங்கி யூஸ் பண்ணுறது அல்ல. எல்லாரும் தண்ணீர் யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் பால் டெய்லி யூஸ் பண்ணுறோம். தேன் தேவை தான், நல்லதுதான் தெரியும். ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணுறோமா, நிறைய யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 100 ml 200 ml அதிகப்படி 500 ml வாங்கி வச்சுக்கிறோம். அது ரொம்ப நாளைக்கு வரும். 500 ml அதாவது 1/2 லிட்டர் பால் வாங்கணும். 1/2 லிட்டர் பால் எங்கே பற்றும்? 1 லிட்டர் பார்த்தே ஒரு நாளைக்கு பத்தாது, போயிருக்கு. ஆனால் தேன் 1/2 லிட்டர் வாங்கினா அது மாதக்கணக்கில் இருக்கும், யூசேஜ் கம்மி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேன்கள் அது ஒரு வகையான குளவி. தேனீக்கள் பல்வேறு பூக்களிலிருந்து அது சில ஜூஸை எடுத்து அது வயிற்றுக்குள்ளே போனதுக்கு பின்னாடி அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், அதற்கு பின்னால் அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும். அந்த வெளியே வருவது தேனாக மாறும். அந்த தேனை வெளிப்படுத்துவதற்கென்று குளவிகள் தங்குவதற்கென்று சில கூடுகள், தேன் கூடுன்னு சொல்லுவோம், தேன் கூடுகள் உண்டு. அதில் தான் அது தங்கியிருக்கும். அந்த தேன் கூடு அதுவே ஒரு வகையான, அதாவது மெழுகை போன்று வலுவழுப்பானதாக இருக்கும். அந்த கூட்டுடைய தன்மை அதில் கொண்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும், அந்த தேனை சேர்க்கும். ஒரு பான்ச்சில் அந்த தண்ணீரை உறிஞ்சுவதை போன்று அதில் அப்படியே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவற்றை எடுத்து பிழிகின்ற பொழுது தேன் வரும். இதுதான் நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். தேனீக்கள் பல்வேறு பூக்களில் ஒரிஜினல் பொருளை பெற்று அது வயிற்றுக்குள்ளே போனதுக்கு பின்னாடி திரும்ப அது வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. யஹ்ருஜு மின் புத்தூனியா ஷராபும் முஹ்தலிஃபுன் அல்வானு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தேனீக்கள் அவைகளை சாப்பிடுகின்றன, பூக்களிலிருந்து பல்வேறு பொருட்களை உண்ணுகின்றன. அதனுடைய வயிற்றிலிருந்து ஒரு அற்புதமான சுவையான தேன் வெளியே வருகிறது. யஹ்ருஜு மின் புத்தூனியா ஷராபுன், பல்வேறு நிறங்களில், ஒரே நிறம் அல்ல, மாறுபட்ட பல்வேறு நிறங்களில் அழகிய சுவையை தரக்கூடிய தேன் அதனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். சரி, இந்த மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய தேனாறு அல்லாஹ் சொன்னான், அது தேனாறாகவும் தேன் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் அதே சமயத்தில் மிக தூய்மையானதாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேன்கள் என்பது, அதாவது அழுக்குகள், அதில் பியூர் தேன் அப்படிங்கிறது இல்லை. ஒன்று, அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து பிழிகின்றார்கள். பிழிகின்ற பொழுது தேன் வரும். தேன் மட்டுமே வெளியே வராது, அதனுடைய அழுக்குகளும் அந்த மெட்டீரியல் இருக்கல, அதிலிருந்து சின்ன சின்ன துகள்களும் கூட உள்ள விழத்தான் செய்யும். அல்ல தேனீக்களுடைய குளவிகளின் ஏதேனும் சிறு பகுதி அதுவும் கூட அதில் விழுகும். இதுக்கு அடுத்து விழுந்ததுக்கு பின்னால் இவைகள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. சுத்தப்படுத்தப்பட்டதற்கு பின்பு நமக்கு கிடைக்கிறது தேன். இப்படி சுத்தப்படுத்தப்பட்டு வேறு எதுவும் கலக்காமல் கிடைத்து விட்டால் அதுதான் நம்பர் 1 ஒரிஜினல் தேன். அதுக்கடுத்து தேன் மாதிரி என்னத்தையோ ஒன்று கலந்து வச்சு அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேணாம், அது வேறு விஷயம். பியூர் தேனை பற்றி சொல்லப்பட்டாலே அந்த பியூர் தேன் என்பது அதில் அந்த அந்த எந்த மெட்டீரியலில் தேன் சேர்க்கப்பட்டதோ அதை பிழிந்ததற்கு பின்பு வரக்கூடிய அந்த தேனில் பிழிகின்ற பொழுது அதனுடைய சில துகள்களும் உள்ளுக்குள் விழும், அல்லது தேனீக்களின் சிறு பகுதி எஞ்சிய சில பகுதிகளும் கூட விழும். இதற்கடுத்து அது தூய்மைப்படுத்தப்படுகிறது. அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட தேனை நம்ம சொல்கிறோம். ஆனால் மறுமையுடைய தேன் என்பது இப்படி தேனீக்களின் வயிற்றிலிருந்து வந்தவை அல்ல. ஃபஸ்ட்டு, தேனீக்களுடைய வயிற்றிலிருந்து வந்தவை அல்ல. மேலும் பரிசுத்தமானது, தூய்மைப்படுத்தப்பட்டது. இந்த தூய்மைக்கு அரபியில் 2 வார்த்தை இருக்கு. தூய்மைக்கு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவான். ஒன்று சஃபா, ரொம்ப தெளிவானது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ஹாலிஸ், தூய்மையானது அப்படின்னு அர்த்தம். ஹாலிஸ், முசஃபன், ரெண்டுக்கும் ஏறக்குறைய
நம்ம பேச்சு வழக்கில் ஒரே பொருளான்னு சொல்லுவோம், தூய்மைப்படுத்தப்பட்டது, பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அரபி வார்த்தைகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நிறைய தத்துவங்களை அடக்கி வைத்திருக்கிறான். ரெண்டுமே தூய்மைப்படுத்தப்பட்டது என்று சொன்னாலும் ஹாலிஸ் என்ற தூய்மைப்படுத்தப்பட்டது என்பது அதற்குள் ஏதேனும் அழுக்குகள் இருந்திருக்கும், அவைகள் எடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டால் ஹாலிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எந்த அழுக்குகளும் எதுவுமே இல்லாமல் தூய்மையானதாக இருந்தால் அதற்கு சஃபா என்ற வார்த்தை சொல்லப்படும். அல்லாஹ் அந்த வார்த்தையை இங்கு தேன் ஆறுக்கு பயன்படுத்துகிறான். அன்ஹாரும் மின் அசலிம் முசஃபா, பரிசுத்தமான தேன் ஆறு உண்டு. ஹாலிஸ் அப்படின்னா அதில் அழுக்குகள் ஏதேனும் பட்டிருக்கும், அதில் அதை எடுத்து விட்டு தரக்கூடியது ஹாலிஸ், அது தூய்மைப்படுத்தப்பட்டது தான். ஆனால் பரிசுத்தமானது அப்படிங்கிற கருத்துக்கு சொல்லும் பொழுது முசஃபா என்ற வார்த்தைக்கு அழுக்குகள் இருந்து எடுக்கப்பட்டது என்பது பொருள் அல்ல. எத்தகைய குறைகளும் அழுக்குகளும் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு தேன் அது எதுவாவது இருந்து எடுக்கப்பட்டது அல்ல. அது இயல்பிலேயே துளியளவும் எதுவுமே இருக்காது. நாம் நினைப்பதை போன்ற நமக்கு பழக்கமான தேனீக்களின் வயிற்றுகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த பொருள் இது அல்ல. அதனால தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் எது முக்கியமானவைகளோ அந்த பெயர்களை குறிப்பிடுகிறான். ஆனால் அந்த டேஸ்ட் என்பது இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி கால்நடைகளின் வயிற்றிலிருந்து வந்தது அல்ல பால். அப்போ கால்நடைகளின் வயிற்றிலிருந்து வந்ததே பால் இல்லை என்று சொன்னால் அப்போ மது ஆறு அங்கே என்ன ஃப்ரூட்ஸில் இருந்தால் தயார் பண்ண போகிறாங்க? இல்லை. ஃப்ரூட்ஸுடைய வெறும் ஜூஸில் பிரச்சனையே இல்லை. எப்போவுமே அதை ஒரு வகையான பதப்படுத்தப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களால் தான் மதுவாக மாறுகிறது. வெறும் திராட்சை ஜூஸ் இருக்குது, திராட்சை பேரித்தம்பழங்கள் எல்லாம் மதுவண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள். குறிப்பாக திராட்சை இப்போவும் சொல்லுவாங்க, திராட்சை பழத்துடைய ஜூஸை பிழிஞ்சிட்டு அப்படியே வச்சு ஒரு 12 மணி நேரம் கழித்து குடித்தா ஒரு மாதிரியாக தலை சுற்ற ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். மாற்றமாகின்ற பொழுது, நீண்ட நேரம் இருக்கின்ற பொழுது அதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டும் அப்படின்னு சொல்லி, இது போன்று இந்த பொருளுக்கு திராட்சை இருக்குல்ல, இப்போ இங்கே மனிதர்கள் உருவாக்குற மாதிரி அங்கே உருவாக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. பாலே கால்நடைகளிலிருந்து வந்தது அல்ல, தேனீக்களின் வயிற்றிலிருந்து வந்தது அல்ல. அதை எப்படி அல்லாஹ் உருவாக்கி தருகின்றானோ அதை போன்றுதான் மனிதர்களுக்காக மது ஆறையும் அல்லாஹ் உருவாக்கி தருவான். மதுன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளுடைய சிந்தனை யாருக்கும் வந்துடக்கூடாது, அதற்காக சொல்லப்படுகிறது. லகீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டத்தினரோடு ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்க சென்றார்கள். அப்போ பல விஷயங்கள் உரையாடினாங்க. அப்போ தங்களுடைய உரையாடலில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஃபஅலாமா நத்தலிஉ மினல் ஜன்னா, சொர்க்கத்தில் நாம் எட்டி பார்த்தால் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அன்ஹாரின் அஸலின் முஸஃபன் வ அன்ஹார் மின் ஹம்ரின், நீங்கள் பரிசுத்தமான தேனாறுகளைத்தான் பார்ப்பீர்கள், மேலும் தூய்மையான மது ஆறை பார்ப்பீர்கள். எத்தகைய தலைவலியோ புத்தி மாறி கவலை ஏற்படக்கூடிய சூழலோ இல்லாத மது ஆறை காண்பீர்கள். சுவை மாறாத பால் ஆறை காண்பீர்கள். கெட்டுப்போகாத நீர் ஆறை பார்ப்பீர்கள். மேலும் உயர்ந்த கனி வகைகளை பார்ப்பீர்கள். மேலும் உயர்தரமான பரிசுத்தமான ஹோர்களின் கன்னியரை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி சொன்ன பொழுது இவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவலனா ஃபியா அஸ்வாதுன் முஸ்லிஹாத்துன், யா ரசூலல்லாஹ்,
எங்களுக்கு இணக்கமாக வரக்கூடிய பெண்களும் அங்கே எங்களுக்கு கிடைப்பார்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர்கள் சொர்க்கத்து கண்ணீர்களாச்சே, அப்போ எங்களுக்கு அது செட் ஆகுமா, அவங்க ரொம்ப ஹை குவாலிட்டியில இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அது சல்லல்லாஹு சொன்னார்கள், ஆம் கால் அஸ்ஸாலிஹாத்து லிஸ்ஸாலிஹீன், அவர்கள் எப்படி குவாலிட்டியானவர்களோ நீங்களும் உயர் குவாலிட்டியில் தான் இருப்பீர்கள். நல்ல சாலிஹான பெண்கள் சாலிஹான ஆண்களுக்கு சொந்தமானவர்கள். தலித்தூனகுன்ன மிஸ்ல லத்தாத்திக்கும் ஃபித்துன்யா வயலித்தூனக்கும், இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் பெண்களின் வழியாகவும் அவர்கள் உங்களின் வழியாகவும் இன்பம் அனுபவிக்கின்றீர்களோ அதை போன்று சொர்க்கத்திலும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், உலகத்தில் குழந்தை பிறக்கும், கைர அல்லா தவாலத், அங்கே மகப்பேறு குழந்தை பாக்கியம் இருக்காது, குழந்தை பெறுதல் என்பது இருக்காது. அப்படின்னா துனியா மாதிரி ஆயிருமே. நீங்கள் சுகம் அனுபவிப்பீர்கள், உங்களின் வழியாக பெண்கள், பெண்களின் வழியாக ஆண்கள் சுகம் அனுபவிப்பீர்கள். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது மட்டுமே அங்கே இருக்காது என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செய்யப்படும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சொல்றாங்க, லஅல்லக்கும் ததுன்னூன் அன்ன அன்ஹார் அல் ஜன்னா தஜ்ரி ஃபி உஹ்தூதின் ஃபில் அர்த், நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், சொர்க்கத்தின் ஆறுகள் பூமியில் தோண்டப்பட்ட பள்ளங்களின் வழியாக ஓடும் என்று நீங்கள் கருதலாம். இந்த உலகத்தில் பார்த்தது மாதிரி சொர்க்கத்தில் ஆறு போகுதுன்னு சொன்னால் ஆறு பள்ளமான இடத்துல தானே தண்ணீர்கள் போகும், அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, மாறாக வல்லாஹி அல்லாஹ் மீது கசம், இன்னஹா லதஜ்ரி சாயிஹத்தன் அலா வஜ்ஹில் அர்தி, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவைகள் ஓடும். ஹஃபாத்ஹா குபாபுல் லுஅ்லு, அதனுடைய இருவோரங்களும் உயர்தரமான முத்துக்களால் அமைக்கப்பட்டிருக்கும். இரண்டு கரைகளும் முத்துக்களால் தான் தடுப்பு சுவர்கள் இருக்கும். ஒத்துயினுஹா அல் மிஸ்கருல் இதுஃபர், அதற்கு அந்த ஆறுகள் என்றால் ஆறுகளுக்கு கீழ் மணல் இருக்கும் அல்லவா, அந்த மண் இருக்கிறது, அது உயர்தரமான கஸ்தூரியில் இருக்கும் என்று சொன்னார்கள் ஹஸரத் மாலிக்கும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் சூஃபியாக்கள் இதிலிருந்து சில கருத்துக்களை இப்படி சொல்கிறார்கள். இந்த உலகம் எவ்வளவு சாதாரணமானது அப்படிங்கிறதையும் மறுமை எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத புரியறதுக்காக சொல்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு தகவல் பதிவாகும். இந்த உலகம் எவ்வளவு சாதாரணமானது, மனிதருடைய உடைகளில் அஷ்ரஃபு லிபாசி இப்னி ஆதம், மனிதனுடைய உடைகளில் சிறந்தது என்னவெனில், மனித உடைகளில் சிறந்தது எந்த ட்ரெஸ்ஸு சொல்லுங்க? பட்டாடை. பட்டாடை தான் ரொம்ப சிறந்தது, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சேலை சாதாரணமாக 200 300 சேலை வாங்கப்படுகிறது. 30,000 3 லட்சம் அப்படின்னு ஒரு சேரீ போகுதுன்னு சொன்னால் பட்டாடைகளாக மாறிவிடும். பட்டாடைகள் ட்ரெஸ்ஸில் உயர்ந்தது பட்டாடை. அதனால தான் சொர்க்கவாசிகளின் உடையை அல்லாஹ் என்ன சொல்லுவான், லிபாசுஹும் ஃபியா ஹரீர், அவருடைய உடை பட்டாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்லுவான். சரி, இந்த உலகத்தில் பட்டாடை தான் சிறந்த உடை. பட்டாடை என்பது எது அப்படின்னு பார்த்தா அது ஒரு வகையான புழுவின் எச்சில் தான். பட்டு புழுவினுடைய எச்சில் தானே. பட்டு புழுவை நிறையா உருவாக்கி அதனுடைய எச்சிலிருந்து வரக்கூடிய எசன்ஸை எடுத்து தயாரிக்கிறது தான் பட்டாடை. அது ஒரு பூச்சியின் எச்சில், அதுதான் இந்த உலகத்தின் உயர்ந்த ஆடை. இந்த உலகத்தில் சிறந்த பானம் தேன். தேன் என்பது தேனியின் வயிற்றிலிருந்து வெளிவந்த பொருள், அவ்வளோதான். அது சில பேர் சொல்லுவாங்க அது வாமிட் செஞ்சது அப்படிம்பாங்க. தேனியுடைய வாமிட்டு தான் அந்த தேன் அப்படின்னு சொல்லப்படும். மொத்தத்தில் தேனியின் வயிற்றுக்குள் போயிட்டு வெளியில் வந்தது தான். அது வாய் வழியாக வந்தாலும் சரி அல்லது வேறு வழியில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் தேனியின் வயிற்றுக்குள் சென்று விட்டு திரும்பிய பொருள்
அப்போ வயிற்றுக்குள்ளே ஒரு பொருள் போயிட்டு வெளியே வந்தால் அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? அது நஜீஸா வந்தாலும் சரி, வாமிட்டா வந்தாலும் சரி, எதுக்காவது மரியாதை இருக்கா? அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆக மட்டமானதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்த உடைன்னு சொல்கிறீங்க, அது ஒரு பூச்சியின் எச்சில். இந்த உலகத்தில் சிறந்த பானம்னு சொல்கிறீங்க, அது ஒரு வகையான பூச்சியினுடைய வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பொருள். அப்படின்னா நீங்கள் இந்த துனியாவை எப்படின்னு விளங்கிக்கிறணும், இதுக்காகத்தானா நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அழித்து கொள்கிறீர்கள் என்று கேட்பார். அப்போது துனியா இது துனியா. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மறுமையில் மோமின்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான். நீங்கள் இந்த அற்ப உலகத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனையில் மறுமையை இழந்துவிடக்கூடாது என்று இந்த வசனம் மறைமுகமாக இஷாரா செய்கிறது என சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, பொதுவாக தண்ணீர் அது இயல்பாக தூய்மையானது தான். அது எந்த இடத்தில் ஊற்றப்படுகிறதோ, எந்த இடத்தை கடந்து செல்கிறதோ, அந்த கடந்து செல்கின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது. இயல்பில் தண்ணீர் சுத்தமானது தான். அப்போ தண்ணீர், ஒரு ஆற்று நீர் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் இடத்துக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தண்ணீர் ஒளிச்செய்யலாம், நல்ல தண்ணீர். இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நஜீஸ் கலக்குது, ஒரு அழுக்கு தண்ணீர் போகுது. அந்த அழுக்கு தண்ணீர் போகிற இடத்த கடந்து இது போனால் இந்த தண்ணீரும் கெட்டு போயிடுது, இந்த தண்ணீரும் கெட்டு போயிடுது. செல்லக்கூடிய இடத்தை பொறுத்து அல்லது அதில் கலக்கும் பொருட்களை பொறுத்து அந்த தண்ணீரின் தன்மை எப்படி கெட்டு விடுகிறதோ சொல்கிறாங்க. இதை போன்று தான் அறிவு ஞானம் என்பதும் அறிவு ஞானம், கல்வி, ஆற்றல் இது இயல்பில் பரிசுத்தமானது, மிக தூய்மையானது தான். ஆனால் அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் கெட்டவனாக இருந்தால், அவனிடத்தில் அறிவு ஞானம் இருந்தாலும் அது ஜஹாலத்தின் அந்தஸ்துக்கு போய்விடுகிறது. சில பேர் ரொம்ப அறிவாளியத்தான் இருக்கிறான், ரொம்ப புத்திசாலி, ஆனால் அவன் கெட்டவன். இப்போ அவனை யாராவது புத்திசாலின்னு சொல்லுவாங்களா? அப்போ அவன் மட்டமானவன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, இவன்கிட்ட நாலேஜ் இருக்கு. நாலேஜ் என்பது தனிப்பட்ட முறையில் பரிசுத்தமானதாக இருக்கலாம், கல்வி, ஞானம், இல்மு. ஆனால் அது எதனோடு போய் கலந்ததோ அந்த இடம் சரியாக இல்லையானால், அவர்கள் தீயவர்களாக இருந்தால் அந்த கல்வி ஞானத்தின் மூலம் பெரிய பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். எப்படி தூய்மையான தண்ணீர் தான் ஓடக்கூடிய இடத்தின் தன்மைக்கு தகுந்தவாறு நல்ல தண்ணீர், கெட்ட தண்ணீர் என்று மாறிவிடுகிறதோ அப்படிப்பட்ட நிலைக்கு செல்லும் என்று சூஃபியாக்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். மேலும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த 4 ஆறுகளை சொல்கிறான். இந்த 4 சொல்லிட்டு எதற்காக முதல்ல தண்ணீரை சொல்லணும்? நீராறுன்னு சொல்ல காரணம், நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு நீராறு என்பது பழக்கமானதாக இருந்தாலும் அரபு மக்களை பொறுத்தவரை நீராறு என்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர், அவங்க பார்க்க முடியாது. அரபுகளுக்கு பாலைவன பகுதியில் தண்ணீர் கிடைப்பதே அரிது. இன்றைக்கும் ஹாஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த தண்ணீர் தான்? கடல் வாட்டர் தான். அது இன்றைக்கி இந்தியாவிலே வந்துருச்சு. நம்ம இங்கே கோலத்தை தாண்டி அதுக்கடுத்து முக்கியமான ஊர் என்னமா, நெமிலி, அந்த இதுக்கு போகிற வழியில் கல்பாக்கம், மகாபலிபுரம், அதானே அதுக்கடுத்து ஃபேமஸ் ஊர். அங்கே போகிற வழியில் லெஃப்ட்லேயே நெமிலிக்கிட்ட என்ன ஒரு பெரிய இது பிளான்ட்டை வச்சுருக்கான், கடல் நீரை சுத்தப்படுத்துறது. இப்போ இங்கேயே அப்படின்னு சொன்னால் அங்கே எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருப்பாங்க? எல்லாம் கடல் நீர் தூய்மைப்படுத்தப்பட்டு தான் நம்முடைய பயன்பாட்டிற்கு கிடைக்கிறது. ஆறுகள் மற்றவைகள் நம்மள்கிட்ட இருக்கிற பழக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. அரபு மக்களுக்கு, பாலைவனத்தை இயல்பாக கொண்ட அந்த மக்களுக்கு தண்ணீர் ரொம்ப தேவைதான். ஆனால் அவர்கள் நீராறை பார்த்ததில்லை, கிடைக்காது. ரொம்ப தேவையான ஒரு பொருள், அது இப்படி கிடைக்குமா, அப்படியே ஓடுமா, நம்ம எடுத்துக்கலாமான்னு சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் அதனால தான் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறான். நீர் ஆறுகள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நீர் ஆறாக ஓடும், நீங்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு அவங்களுக்கு அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் கிடைக்கிறது கம்மியாக இருக்குங்கிறதுனால அல்லாஹ் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக இரண்டாவது பாலாறு சொல்லப்படுகிறது. தண்ணீரை விட பால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது ஆறாகவா கிடைக்கும்
அப்படிங்கிறத பொறுத்தவரை புதுமை தான். தண்ணீர் கிடைக்கும் என்பது ஒரு சந்தோஷம், பால் கிடைக்கும் என்பது ஓகே. ஆனால் பால் கிடைக்கும் தான், பால் ஆறாக போகும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போனாலும் தேவைக்கு எடுத்து சேமிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம், தேவையானாலும் குடிச்சிட்டு விட்டுறலாம். சேமிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரம் தேவை, அதை அப்புறம் பாத்திரத்தில் வைப்போம், அப்புறம் அதுக்கு அதை பதப்படுத்துறதுக்கு ஃப்ரிட்ஜ் இந்த தொல்லை எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் 24 hours into 7 எப்படி தான் இருக்கும், தூய்மையானதாக தான் இருக்கும், அவைலபிலிட்டி இருக்கும். தாராளமாக எடுங்க, குடிங்க, விட்டுருங்க. சும்மா போட்டுக்கிட்டு கஷ்டம்லாம் படுத்த தேவையில்லை. பால் கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது ஆறாக இருக்குமா என்பது ஆச்சரியம் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இரண்டாவதாக இந்த உம்மத்திற்கு பாலாறை பற்றி குறிப்பிடுகிறான். மதுவை பொறுத்தவரை அந்த அரபு மக்களிடத்தில் மதுவின் மீது ஒரு தேட்டம் அவர்களுக்கு இயல்பாக இருந்தது. அதில் ரொம்ப பழக்கமானவர்கள், ஊறி போனவர்கள். அல்லாஹ் அதனால தான் அவங்க மீது இறக்கப்பட்டு மதுவை திடீர்னு ஹராமாக்கலை. கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுவை உடனடியாக ஹராமாக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொண்டு வந்தான். சில வருடங்கள் கழிஞ்சிச்சு. அதில் ஏன்னு சொன்னால் எல்லாம் மது பிரியர்கள். யார் வீட்டில் ரொம்ப பழைய மது இருக்கோ அவர் ஊரில் ரொம்ப அந்தஸ்திற்குரியவர். அப்படி பார்க்கப்பட்ட காலம். மது என்பது அவருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒரு பொருள். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, மது இல்லாமல் இருக்காது. இவங்க பெரிய மாடர்ன் பீரியட்னு இப்போ சொல்கிறான். எந்த ஒரு ஃபங்க்ஷன், அவங்களுடைய கெட்டு கதை நிகழ்ச்சின்னு சொன்னால் லிக்விட் வச்சுக்கிட்டு பெருசாக இவங்க பெரிய அறிவார்ந்த சமுதாயம். முட்டாள்களின் காலம் என்று சொல்லப்படுகின்ற காலம் என்ன இருந்துச்சோ அதான் இப்போ இருக்கு. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் மது சாதாரணமாக இருந்தது. விருந்து என்று சொன்னால் மது இல்லாத விருந்து கிடையாது. நல்லா சாப்பிடணும், பிரியாணி மாதிரி சாப்பாடு, கறி, மட்டன் தான். ஒன்று ஆட்டு இறைச்சியாக இருக்கும், மாடாக இருக்கும், ஒட்டகத்துடைய இறைச்சியாக இருக்கும். பரகத்தாக சாப்பிட வேண்டியது, லாஸ்ட்டில் மது சாப்பிட வேண்டியது. மது சாப்பிட்டோன்னே போதை தலைக்கேறி சண்டை போட்டு அடிச்சுக்கிற வேண்டியது. இது சாதாரணமாக அங்கே இருந்துச்சு. அந்த மக்களிடத்தில் மதுவுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்ததால் இந்த குப்பையை போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பாருங்கள் நான் சுவையான ஒரிஜினல் பொருளை நாளை மறுமையில் தர்றேன், இங்கே அது கிடைக்காது, இங்கே நீ குப்பையை மட்டும்தான் சாப்பிட முடியும், அதுவும் இந்த குப்பையை நான் சொல்கிறேன், இந்த குப்பையை சாப்பிடாத, அது உனக்கு கெடுதி, நீ சாப்பிட்டா உனக்கு கெடுதி. அதான் சொல்லலாம், மதுவை தொடாதீர்கள், தொட்டால் அது உங்களை விடாது அப்படின்னு சொல்லலாம். அழிச்சு முடிச்சுட்டு தான் விடும், அழிச்சு முடிச்சுட்டு தான் விடும், அவ்வளோ தீமையானது. அதனால தான் அல்லாஹ் தொடாதேன்னு சொல்கிறான். இல்லைன்னா என்ன இருக்கு, தொடாதீங்க. நீ தொடலை அப்படின்னு சொன்னால் நீ என் பேச்சு கேட்டீல, நான் சொல்கிறத கேட்டாய் அல்லவா, நீ எதன் மீது ஆசைப்பட்டாயோ இது குப்பை, அதை நீ விரும்பின, இதை 10,000 கோடி மடங்கு தூய்மையான, உனக்கு எந்த போதையும் தராத, எந்த மயக்கத்தையும் கொடுக்காத, உடலுக்கு கெடுதி இல்லாத தூய்மையான பொருளை மது எனும் பெயரில் உனக்கு தருவேன். அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். செல்வந்தர்கள், கோடீஸ்வரன் தான் சாப்பிட முடியும்னு நினைக்காதீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அரபுகள் மதுவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக மூன்றாவதாக அது சொல்லப்படுகிறது. மேலும் தேன் அது உயர்ந்த பொருளாகவும் அதே சமயத்தில் குறைவாக கிடைக்கும் பொருளாக இருப்பதால் அல்லாஹ் அதை 4ஆவதாக சொல்லி, அதுவும் உங்களுக்கு 6ஆகவே நான் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என சொல்லப்படுகிறது. காபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் ஒரு முறை கேட்டேன், யா ரசூலல்லாஹ் கைஃப அன்ஹாருல் ஜன்னா, சொர்க்க ஆறுகள் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பெருமானார்ட்ட நான் கேட்டேன், சொர்க்கத்தில் ஆறுகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலா ஹாஃபாத்திஹா கராசி, அதனுடைய 2 ஓரங்களிலும் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அதாவது கடல் ஓரங்களில் இதுகளை போட்டு அப்படியே பெட்டு மாதிரி போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா நமக்கு எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் இதை தருவான்னு அர்த்தம். அதனுடைய 2 ஓரங்களில் நாற்காலிகள் இருக்கும். ஓ குபாபும் மதுரூபத்தும், அழகான முத்துக்களால் அமைக்கப்பட்ட சிறு சிறு குடில்கள் இருக்கும், கூடாரங்கள் போன்று இருக்கும். வமாஉஹா அஸ்ஃபம் மினத் தம்இ, அதனுடைய தண்ணீர் மிக அப்படியே கண்ணாடியை விட தூய்மையானதாக இருக்கும், மிகவும் சுவையானதாக இருக்கும், நுரையை விட மென்மையானதாக இருக்கும். நுரை
வார்த்தை அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாரு. நுரையில் ஒன்றுமே இருக்காதுல்ல, நுரையை தொட்டால் ரொம்ப அது ஒரு வெயிட்டுன்னே சொல்ல முடியாதுல்ல. சொல்லப்படுகிறது அலியனு மின ஜுபர், நுரையை விட சாஃப்டாக இருக்கும், நுரையை விட சாஃப்டாக இருக்கும். அலது மின் குல்லி ஷைஇன், உலகத்தில் நீங்கள் அப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்கவே முடியாது, மிக உயர்ந்த சுவையில் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆறும் அதனுடைய அகலம் 500 ஆண்டுகள் நடக்கும் தொலை தூரம், 500 ஆண்டுகள் பயண தூரம் அதனுடைய அகலம். ஆறுன்ற உடனே அப்படியே சும்மா நடுவில் கொஞ்சம் தூரம் போகும். இங்கிட்டு இருக்கவங்க அந்த கரை அந்த பக்கம் தெரியும், இந்த கரை அந்த கரையிலேருந்து இதை பார்க்கலாம், அந்த கரை அதெல்லாம் பார்க்க முடியாது. எத்தனையோ பன்னூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு இது போய்கிட்டு இருக்கும். பல்லாயிரக்கணக்கான அகலமே இவ்வளோ பெருசுன்னு சொன்னால் இப்போ நீளம் எவ்வளோ இருக்கும், கணக்கில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். 2 ஓரங்களிலும் மக்கள் அமர்ந்திருக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். சொல்லிட்டு சொல்லுவாங்க 500 ஆண்டுகள் பயண தூரத்தில் அந்த ஆறுகள் போய்கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய வீடுகள்லாம் அதை சுற்றி தான் இருக்குன்னு அர்த்தம். வீடுகள்லாம் நீங்கள் ஒரு தகவல் தெரிஞ்ச ஆச்சரியமாக இருக்கும். இந்த கார்டன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கினது, பார்க்கு, உயர்தரமான கார்டன்ஸ், பூங்காக்கள், இவைகளை உருவாக்கினது யாருடைய காலம்னா முகலாயர்கள். அது முகல் பீரியடில் தான் அது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் ஜனாதிபதி மாளிகையில் அந்த கார்டனுக்கு பேர் என்ன? முகல் கார்டன். ஜனாதிபதி மாளிகையில் அந்த ஷைத்தானுக்கு இப்போ தான் பேரை மாற்றினானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில மாதங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்குது, எல்லாத்தையும் மாற்றிட்டு தானே வர்றான். அவங்க அழிஞ்ச நாசமாக போகிறது வரைக்கும் மாற்றுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த கார்டன் பேர் முகல் கார்டன். முகலாயர்கள் உருவாக்கியது, பல ஏக்கர்களில் அற்புதமான கார்டன் அது. இவங்க தான் இந்த உலகத்தில் பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு யூரோப்பு எவன்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு யூரின் போயிட்டு சுத்தப்படுத்தணும், டாய்லெட் போயிட்டு சுத்தப்படுத்துங்கிறத படித்து கொடுத்தவர்கள் அரபுகள், இஸ்லாமியர்கள். நம்ம தான் படித்து கொடுத்தோம். அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு பக்கம் குளிர்ன்னு சொல்லிக்கலாம், இன்னமும் துடைக்கிற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. அவன் துடைக்கிற பழக்கம் இருக்கு, துடைச்சிட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பான். தூய்மையின் பிறப்பிடம் அரபுகள் தான். குறிப்பாக பக்தாது போன்ற நகரங்கள் நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லப்படும். இந்த உலகத்திற்கு நாகரிகங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். குறிப்பாக முகலாயருடைய பீரியடில் தான் பல்வேறு கார்டன்கள் உருவாக்கப்பட்டது. நீங்கள் வீட்டில் இருந்து போர் அடிக்குது, ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக, அப்படியே சாயந்தரமாக போயிட்டு அந்த பார்க்கில் பூக்கள் இருக்கும், புல்வெளிகள் இருக்கும், நல்ல புல்வெளிகள் இருக்கும், பெரிய ஓப்பன் பிளேஸ் புல்வெளியாக இருக்கும், பசுமை பார்த்தால் நல்லா இருக்கும், அந்த பூக்கள்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும், கவலைகள் மாறும், டென்ஷன் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதில் அப்படியே தண்ணீர் தொட்டிகள் இருக்கும், மீன் இருக்கும், சில நல்ல பெரிய கார்டன் இருந்தால் தண்ணீர் போகிற மாதிரி இருக்கும். உலகத்திலேயே நீர் விளையாட்டுகள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் காசு கூடுதல். என்டர்டெயின்மெண்ட் இதில் பாருங்கள், சுற்றுலா தலங்களுடைய இதுகளில் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகக்கூடிய இடங்களில் எங்கு நீர் விளையாட்டுக்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காசு ஜாஸ்தியாக. நீர் விளையாட்டுகள் மனுஷனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், சுவையானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அதனால தான் ஜன்னாத்தின் தோட்டங்கள் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், ஆறுகள் ஓடும்னு அல்லாஹ் சொல்றான். எந்த ஆறு ஓடும்? ஒரு பக்கம் நீராறு ஓடும், ஒரு பக்கம் பாலாறு ஓடும், ஒரு பக்கம் தேனாறு ஓடும், மதாறு ஓடும். எல்லாம் நீர்வீழ்ச்சி, எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் சந்தோஷம், சந்தோஷம், சொர்க்கம். சரி, இப்போ இந்த உலகத்தில் பூங்காக்கள் பசுமையாகவும் பல்வேறு மலர்களாலும் ஜோடிக்கப்படுகிறது, அது உருவாக்கப்படுது, அதை உருவாக்கி அதை ப்ராப்பராக பராமரிக்கின்ற பொழுது அழகு கிடைக்குது. நீர்வீழ்ச்சிகள், தண்ணீர் அங்கே அப்படியே இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இவைகள் நான் சொல்ல வருவது, இவைகளை முதலில் உருவாக்கியவர்கள் முகலாயர்கள். பெரிய அளவில் செஞ்சது முகலாயர்கள். முகலாயர்கள் எதை வச்சு செஞ்சாங்க? அவங்களுக்கு இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் இங்கே வந்து தான் வந்துச்சு. ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அல்லாஹ் சொல்றான்ல, சொர்க்கம், சொர்க்கம் என்பது பூஞ்சோலை, அங்கே ஆறுகள் ஓடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. ஓஹோ, அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணி கொஞ்சத்தை உருவாக்கி பார்த்தா அப்போ அங்கே நல்ல கார்டனாக தான் இருக்கும், பசுமையாக இருக்கும், பச்சை பசேர்ன்னு இருக்கும், மரங்கள் இருக்கும்,
நிழல்கள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் அழகான பூக்கள் இருக்கும், மக்கள் பக்கத்தில் அப்படியே நீர் ஓடைகள்லாம் ஓடும். அப்போ இது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அப்படி செஞ்சு பார்த்தா தான் கார்டன்ஸுடைய மாடல். அதில் நம்பர் 1 முகலாயருடைய காலம். இதை குர்ஆன் முஸ்லீம்கள் அவங்களுக்கு உலமாக்கள் ஆலோசகர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த ஐடியாக்கள் கொடுக்கப்பட்டது, இப்படி உருவாக்கப்பட்டது. நம்ம தான் என்னமோ எல்லாத்தையும் எங்கேயோ இருந்து வந்ததான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாகரிகங்கள் அனைத்தும் முஸ்லீம்கள்லேருந்து எடுக்கப்பட்டவை அல்லது திருடப்பட்டவை. இன்னைக்கும் கூட பெரிய பெரிய கம்பெனிகள், நான் சொல்கிறது கற்பனையான தகவல் அல்ல, ரெனால்ட்ஸ் பென் பெரிய ஃபேமஸான ஒரு காலத்தில், அதான் இப்போவும் இருக்குது, இதை விட ரொம்ப பீக்கில் இருந்த காலம். அதனுடைய எம்டி அவங்க இப்போ மருகமாயிட்டாங்க, வயசானவங்க மருகமாயிட்டாங்க. ஒரு ஏறக்குறை 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த நேரத்திலேயே பெரிய பெரிய கம்பெனிகள் அதனுடைய எம்டிஸ் இவங்களுக்காக சில ப்ரோக்ராம்கள் நடத்துவாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10,000 பேர் 20,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை எப்படி நடத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த நிறுவனத்தை எப்படி நடத்துறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு 5,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா என்ன ஆகும்? எப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவான்? எப்போ பிரச்சனை வரும்? அல்லது ஓபி அடித்தா என்ன உதாரணத்திற்காக இப்படி. அப்போ அது யாருக்கு தெரியணும்? இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட் எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அதுக்கு கீழே பல டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதற்கு கீழே பல மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதற்கு கீழே பல சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, அதற்கு கீழே பல்வேறு லேபர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும்? உச்சகட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய இது மாதிரி உதாரணத்துக்கு மாதிரி கம்பெனிகளான மேனேஜர்ஸுகளுக்கு, எம்டிக்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும். உலகத்தில் இதெல்லாம் நிறைய அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. இது சாதாரணமான விஷயம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருக்கட்டும், பெரிய ஹோட்டல்ஸுடைய, இப்போ தாஜ் கோரமெண்டல் ஹோட்டல்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம், இதில் ஒருத்தன் பெரிய போஸ்ட்டுக்கு வரான்னு சொன்னால் ஏகப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்க முடியும், வரணும். இவங்களுக்கு ரெஃப்ரெஷ்க்காக அவ்வப்பொழுது அப்டேட் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? கடுமையான ஃபீஸ் இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில், அந்த 25 வருஷத்துக்கு முன்னாலேயே 25,000 50,000 ரூபா ஃபீஸ்ன்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும். ஒரு யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து ஒருத்தர் வருவார், அவர் தான் ட்விட்டராக இருப்பார். அவர் ஒரு பிபிடி கொண்டு வருவார், அதை போட்டு அவங்களுக்கு அழகாக விலைக்கு சொல்லுவார். எப்படி இருக்கணும், ஒரு எம்டினா நம்ம எப்படி இருக்கணும், உன்னோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லித்தருவான். உன் ட்ரெஸ் கோடு எப்படி, நீ வந்து காட்ட மாதிரி என்னத்தையாவது போட்டு வந்தீங்கன்னா மதிக்க மாட்டான். உன்னுடைய ட்ரெஸ்ஸு இப்படி தான் இருக்கணும். அப்போ அதாவது ஈர்ப்பாகவும் இருக்கணும், ஒரு வகையான கண்ணியத்தை தரணும். நீ பயன்படுத்துகிற கார் எப்படி இருக்கணும், நீ நடக்கும் பொழுது எப்படி இருக்கணும், நீ பேசினா எப்படி இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே உள்ள டைரக்டர்ஸோட நீங்கள் பேசுகிறதுலேருந்து, உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸுடைய மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் உரையாடுறது, அதெல்லாம் எப்படி இருக்கணும். லேபர்ஸோட யார் தொடர்பு கொள்ளணும், நீங்கள் டைரக்டாக தொடர்பு கொள்ள போகிறீங்களா, அது சரியா தப்பா, உதாரணத்து இப்படியெல்லாம் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். இதுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, அதுதான் ஆச்சரியம். 25,000 50,000 ரூபா ஃபீஸ் ஒரு நாளைக்கு. ஆனால் நமக்கு அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒழுங்குகளை சாதாரணமாக நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவைகளைத்தான் நாங்கள் அங்கு பார்த்தோம். அவர் சொல்றார், அவைகளைத்தான் அங்கு பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காதது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லி கொடுக்கல? நம்முடைய ட்ரெஸ் கோடில் இருந்து நமக்கு மேலே உள்ளவங்களை எப்படி அணுகணும், கீழே உள்ளவங்கள்ட்ட எப்படி பார்க்கணும், ஊழியர்கள்ட்ட எப்படி நடக்கணும், சக நெருக்கமான நண்பர்கள்ட்ட எப்படி நடக்கணும், சக பொறுப்பில் உள்ள கொலீக்ஸ்ட எப்படி இருக்கணும், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் அவன் ஆங்கில மொழியில் அப்படியே அறகுற வெளிச்சத்தில் அப்படி ஒரு மாதிரியாக பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2ன்னு சொல்லுவான். நம்ம எல்லாம் வாய் நிற்க கேச்சிட்டு காசை கொடுத்துட்டு வருவான் சார். ஆனால் நடக்கிறது இதுதான். அதாவது எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன், இதை மார்க்கெட்டிங் பண்ணுறான்ல, இவங்களுடைய சோர்ஸ் எதுன்னு கேட்டால் நம்ம தான், குர்ஆன் ஹதீஸ் தான். சொல்ல மாட்டான், பேரை மட்டும் சொல்ல மாட்டான், பேரை மட்டும் சொல்ல மாட்டான். சரி பொழைச்சிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அவன் பொழைக்கிற பற்றி பிரச்சனையும் இல்லை. நம்ம ஏழையாகவே காலத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்கிற பற்றி சொல்ல வர்றேன்.
அவன் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிறான், அது வேறு விஷயம். எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இங்கே உள்ளது. இந்த ரா மெட்டீரியல்ஸை எடுத்து அதுக்கு நீ லாங்குவேஜை கொடுத்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அதை ஆர்டர் பண்ணி நீ மக்களுக்கு சொல்ற. இதைத்தானே அல்லாஹ் நம்மளை சொல்கிறான். இதுக்குத்தானே அல்லாஹ் சோர்ஸை நம்ம கொடுத்துருக்கிறான். இதை நாமல்லவா செய்யணும், நாமல்லவா மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த உலகத்திற்கே அனைத்து துறைகளுக்கும் முன்னோடிகளாக நாமல்லவா விளங்க வேண்டும். மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நீ அவன்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு உலகத்தில், யாராக இருக்கட்டும், அவன் என்ன எடுத்துட முடியும்? பைத்தியக்காரத்தனமா எடுத்து பேசினான்னு சொன்னால் ஒன்றா நம்பர் முட்டாள்தனமாக இருக்கும். சில மினிஸ்டர்ஸ் இங்கே எல்லாம் என்னத்தையாவது பேசுவானுங்கல்ல, என்னத்தையாவது சாப்பிடு, அதை கொடி இதை கொடி, இது வருமா, சம்மந்தமே இல்லாமல் எதெல்லாம் நோயை தருமோ அதை கூடி உனக்கு அறிவு வரும்னு சொல்லுவான், உனக்கு நோய் தீரும்னு சொல்லுவான். ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு அதான், வேறு என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் நமக்கு ஹை குவாலிட்டி இதை கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம இப்போவும் ஒரு வகையான எதுவுமே இல்லாமல் பஞ்ச பராரிகளுடைய நிலையாக இருக்கிறது அப்படின்னு அவன் கவலைப்படுவான். கவலைப்பட்டு சொல்லுவான், நீங்கள் உலமாக்கள் எப்படி இதாகணும், மக்களுக்கு எப்படிலாம் நீங்கள் சொல்லணும், இந்த விஷயங்களை சொல்லி நம்ம பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும், அந்த யதார்த்தங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரும். அப்போ இந்த நம்ம ஆறுகள் நீராறு அதை பற்றி சொல்கிறதுனால சொல்ல வர்றோம். ஆறுகள் இருக்கும், ஓரங்களில் நாற்காலிகள் இருக்கும், அதில் சின்ன சின்ன குடில்கள் இருக்கும், பல்வேறு வீடுகள் இருக்கும், மக்கள் தங்குற மாதிரி இருக்கும். அதை பார்ப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. இதை பார்க்கின்ற பொழுது ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், முகலாயர்கள் இந்த கார்டன் சிஸ்டமை உருவாக்குனதை பற்றி சொல்கிற நேரத்தில் குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஆய்வு செய்து தான் இந்த கான்செப்டை உருவாக்குனாங்கன்னு வருது. இந்த வசனத்தை ஆய்வு செய்து தான் இந்த கான்செப்டை உருவாக்குனாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்? எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்றைக்கும் அவங்களுடைய இந்த சிஸ்டம் தான், அவங்க உருவாக்கிய அந்த மெத்தடு தான் உலக பிரசித்தி பெற்றது பார்க் கார்டன்களுடைய உயர்வுக்கு. காரணம் என்னன்னு கேட்டால் அது அவங்களுடைய மூளைன்னு யாரும் சொல்லலை, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளிலிருந்து அதை அவங்க தர்த்தீப் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனிதன் இங்கே எல்லாம் குப்பையாகத்தான் இருக்கும், இதுலேயே இந்த அழகு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்? எல்லாம் பியூர், எல்லாம் பியூர், எவ்வளோ உயர்வாக இருக்கும். மேலும் சொன்னார்கள், இவைகள் உயர்தரமான மாளிகைகளுக்கும் மக்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமிக்க மாளிகைகளுக்கு பக்கத்தில் இவைகள் அங்குமங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும். சரி, இவ்வளோ பெரிய தண்ணீர் எல்லா பகுதியிலையும் போகுது வருதுன்னு சொன்னால் நம்முடைய ட்ரெஸ்ஸெலாம் அழுக்காயிராது, ஈரமாகாது? அது இல்லை. லா யர்தபு சியாபுஹும், அவருடைய உடைகள் ஈரமாகாது. வலா யூஜிஉ புத்தூனுஹும், அவர்களுடைய வயிறுகள் வலிக்காது. நிறையா சாப்பிட்டுட்டோம், நமக்கு அப்படி தானே, ஒன்று பசியினால் வலிக்கும், ஓவராக சாப்பிட்டாலும் வலிக்கும். தண்ணியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் ஒரு அளவு தானே. பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பாம்பு மாதிரி கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். பசங்களுக்கே ஓவராக ஃபுட்டை கொடுங்க, அப்படியே வந்துடும். மீனை சொல்லுவாங்க, மீன் வளர்க்கக்கூடியவர்கள் கூட ஃபுட்டை அளவாக போடு, நீ சும்மா பேர் இறக்க பறிச்சு மொத்தமாக போட்டேன் சாப்பிட்டுட்டு அது அங்கிட்டுக்கிட்டலாம் போகாது. ஏன்னா நிறையா உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிட்டால் மயக்கம் வந்துடும், அப்படியே இருக்கிற மாதிரி. அளவான உணவு தான் மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அவங்களை சோம்பேறிகளாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சொல்லுவாங்க. இப்போ சொல்லப்போ சரி, அப்போ அந்த தண்ணீர், அந்த பால், அந்த மது, அந்த தேன் சாப்பிட்டுட்டா நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்குமோ? வயிறு வலிக்காது. அது பட்டால் உடைகள் ஈரமாகாது, வயிறு வலிக்காது. அது என்ன மெட்டீரியல் அப்படின்லாம் அதை போய் பார்த்துக்குறோம். போய் தான் பார்க்கணும், நேரடியாக பார்த்து அனுபவித்து இது மாதிரி கூட்டமாக சந்தோஷமாக நாங்கள் தஃப்சீரில் கேட்டோம், நாங்கள் மொத்தமாக வந்து சாப்பிட்ணும், அதை அப்படியே என்ஜாய் பண்ணணும்னு நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே விளைக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கு என்ன புரியுதோ அதில் ஓரளவு தான் சொல்ல தெரியும், ஒழுங்காக சொல்லவே தெரியாது, அது பிரச்சனை. நம்ம முழுசாக புரியுறோமான்னு கேட்டால் புரியுறதுலேயும் பிரச்சனை, புரிய முடியாது. சரி, அப்போ விலைக்கு என்னத்தை சொல்ல முடியும்? அதுவும் முடியாது. ஓரளவு இப்படித்தான். இதை நேரடியாக போய் நம்ம பார்க்கும் பொழுது மாஷா அல்லா நாம் கேட்டது, அதான் சொல்லுவாங்கல்ல, என் அடியார்களுக்கு நான் படைச்சிருக்கேன், எந்த கண்ணும் பார்த்துருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, அவங்க கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கற்பனை இருக்கும், ஒன்று பார்க்குறோம், ஒன்று கேட்குறோம், நமக்கு ஒரு கற்பனை, ஒரு இமேஜ் ஒன்று இருக்கத்தானே செய்யும். ஆனால் இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கும் நேரடியாக பார்க்கின்ற பொழுது. அப்போ தானே அது உண்மை இதாக இருக்க முடியும்.
சொல்கிறாங்க. மேலும் அக்பரு அன்ஹாரியா நஹ்ருல் கௌசர், ஆறுகளில் பெரிய ஆறு என்பது ஹவுலுல் கௌசர் எனும் ஆறாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றில், அந்த நீரோடையில் தான் பெருமானார் இருப்பார்கள். அதுலேருந்து தண்ணீர் குடிச்சிட்டா அதுக்கடுத்து தாகமே ஏற்படான்னு சொல்லப்படும் அல்லவா. நஹ்ருல் கௌசர் துயினுஹு அல் மிஸ்குல் அதுஃபர், அதனுடைய மண் உயர்தரமான கஸ்தூரியாக இருக்கும். வஹாஃபதாஹு அத்துர்ரு வல் யாகூத், அதனுடைய 2 ஓரங்களும் கரைகளும் உயர்தரமான முத்துக்களால் ஆனதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தாலா இந்த ஆறுகளை பற்றி சொல்லிவிட்டு 4 வகையான ஆறுகள் இருக்கும். அவங்க தண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாம் நீரோடையில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம், பால் எடுத்துக்கொள்ளலாம், மது எடுத்துக்கொள்ளலாம், அதே போன்று தேன் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்போ இங்கே தண்ணி மட்டும் கிடைக்க நினச்சிடறாங்க. வலகும் ஃபியா மின்குல்லி சமரா, எல்லா கனி வகைகளும் கிடைக்கும், எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கணும்னு சொன்னால் எல்லா மரங்களும் இருக்க வேண்டும். எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கணும்டா எல்லா மரங்களும் இருக்கணும். எல்லா மரங்களும் இருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ் தான். எதுவும் ஃப்ரீசரில் வச்சதெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். யூரியா போட்டு கண்ட கெடுதியான பொருட்களை போட்டு உருவாக்கி வருது அப்படிலாம் இருக்காது. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நேச்சரா என்னம்மா ஆர்கானிக் விவசாயம்ங்கிறது ரொம்ப இப்போ ஃபேமஸாக போயிருச்சு. ஒரு இளநீர் கிட்டத்தட்ட 700 800 விற்கணும். ஒரு மாம்பழம் பியூர் ஆர்கானிக்காக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மாம்பழம் 500 1000 வரைக்கும். இதை சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கான ஆள் இருக்குது. நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம கண்ணில் காமிக்கவே மாட்டாங்க, அது வேறு விஷயம். எந்த விதமான செயற்கை உரங்கள் இல்லாமல் முழுக்க இயற்கை உரம், அதுக்கு நிறைய ஷர்த்து வச்சுருப்பான். இயற்கை உரம்ங்கிறது இவன் வயலில் இயற்கை உரம் போட்டால் மட்டும் இதெல்லாம் கிடையாது. பர்டிகுலர் குறிப்பிட்ட சில மீட்டர்கள், சில கிலோமீட்டர்கள் வரைக்கும் உரம், செயற்கை உரம் பயன்படுத்தப்படாத பூமியாக இருக்கணும். ஏகப்பட்ட நிபந்தனைகள் வச்சுருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்தால் தான் ஆர்கானிக். நமக்கு ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு 40 ரூபா பொருளை 80 ரூபாய்க்கு விற்கிறதுலாம் அது பரவாயில்லைன்னு அர்த்தமே தவிர பியூர்லாம் அர்த்தம் கிடையாது. சரி, இங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சொர்க்கத்தில் அப்படி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. உயர்தரமான பழங்கள், எல்லா மரங்களும் இருக்கும், எல்லா பழங்களும் இருக்கும். அதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், ஒரு பழத்தை பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக தான், கடையில் போய் தனித்தனியால் வச்சலாம் கிடையாது, மரத்துலேருந்து தான். மரத்துலேருந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு. ஒரு 40-50 ரூபா காசை கொடுத்துட்டா 1 கிலோ கொய்யா பழத்தை 8 10 பழம் 15 பழம் வெயிட்டுக்கு தக்கவாறு சைஸுக்கு தகுந்தவாறு வந்துடும். இது சாப்பிட்றது டேஸ்டா? பக்கத்து வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, அதில் ஒரு நல்ல பழம் இருக்குது, அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்றது டேஸ்டா? அந்த மரத்துலேருந்து பிடிங்கி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. நம்மளே ஊருக்கு போனால் எங்கள் சிஸ்டர் வீட்டிலாம் கொய்யா மரம் இருக்கும். கொய்யா பழம் அதை நம்ம இங்கே கடையிலே தானே வாங்கி பழக்கப்பட்டிருப்போம். அது நேச்சராக வீட்டில் இருக்குது. அதிலிருந்து பிடுங்கிறது எப்படி இருக்கும்? அது ஒரு சந்தோஷம், தனி சந்தோஷம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொர்க்கத்தில் பழத்தை கொடுப்பான் என்பது மட்டுமல்ல, அந்த பழத்தையும் மரத்திலிருந்து தான் எடுக்க கொடுப்பான். மரத்திலிருந்து தான் எடுப்போம், எடுத்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மாஷா அல்லாஹ். சரி, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இன்னொன்று சாப்பிட்டா என்ன? அங்கே தான் பிரச்சனையே இல்லையே. நீங்களாம் போதுங்கிற வரைக்கும் இங்கே வயிறு நிறைஞ்சிருச்சு, அப்போ இது ஜீரணமாகணும், இது வெளியே போகணும், இந்த ப்ராசஸிங்லாம் நடந்தது பின்னாடி தானே அடுத்து உள்ளே போக முடியும். அங்கே அந்த அதுக்கு வேலையே இல்லைல்ல, வேலையே இல்லை. அதனால் ரொம்ப டேஸ்டாக இருந்தோடனே சரி இன்னொரு பழம் சாப்பிட்லான்னு பார்ப்போம். கடைசியில் நம்ம எடுத்த இடத்துல எடுத்தோன்னா இன்னொரு பழம் வந்துடும். ப்ராசஸிங் மெத்தடாலஜி டோட்டலி மாறுது. இங்கே உள்ளது மாதிரி இல்லை. பால் இருக்குது, மாட்டிலேருந்து வந்தது இல்லை. தேன் இருக்குது, தேனிலேருந்து வந்தது இல்லை. அப்போ எப்படி அல்லாஹ் தர்றான், அப்படித்தான், அவ்வளோதான். அப்படித்தான் எல்லாமே அப்படித்தானே இருக்கும். இப்போ ஒரு பழத்தை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல எப்படி இன்னொரு பழம் வரும்? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்? பழத்தை பிச்சுட்டோம், ஒரு ஆப்பிளை பிச்சுட்டோம், சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ் சூப்பராக இருக்குது. நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம பழத்தை எடுத்த பின்னா அங்கே இன்னொரு பழம் வந்துடும். சரி, அது பக்கத்தில் இருக்குது, அதே பழத்தை அந்த இடத்துல இருக்க பழத்தை எடுப்போம் சானா இன்னொரு டேஸ்ட் வருது.
குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கன் காலு ஹாதல்லதி சொல்லுவாங்க. ஒவ்வொரு பழத்தை உண்ணுகின்ற பொழுதும், என்ன இப்போ சாப்பிட்டோம், இது ஒரு டேஸ்டாக இருக்குது, அதே மரம் அதே இடத்துல தான் எடுக்கிறோம், இது ஒரு சுவையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமானும் சாலிஹான அமல் இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். நம்ம இங்கே குப்பைகளை யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமும் ஆசைப்பட்டு எல்லாமே குப்பை தான், எல்லாம் குப்பை தான். அதனால தான் அங்கே சொர்க்கத்து கண்ணீரை பற்றி அடுத்த விதத்தில் வரும், அஸ்வாஜு முத்தஹரா, பரிசுத்தமான மனைவியர் அப்படின்னு வரும். எந்த அழுக்குகளும் இருக்காது. இங்கே இவங்க குளிக்கலைன்னா கிட்டத்திலே போக முடியாது, ட்ரெஸ் மாற்றலைன்னாலே பிரச்சனை. நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே என் ஒய்ஃபு துணி மாற்ற மாட்டேங்கிறாங்கிறது பிரச்சனையாக இருக்கும், பல்கையை நைட்டியை போட்டுக்கிட்டே சுற்றுறாங்கங்கிறது பிரச்சனையாக இருக்கும். நிறைய இடங்களில் ப்ராப்ளம், குளிக்க மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் நம்மளையும் சொல்கிறாங்க, இந்த ஆள் பீடி சிகரெட்டை குடிச்சிட்டு வர்றான், வேலைக்கு போயிட்டு மெக்கானிக் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு குளிக்கலைன்னா வீட்டுக்குள்ளே வர முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உதாரணத்திற்கு இத்தனை அழுக்குகள் குறைகளோடு தான் அதற்கடுத்து அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தர்றான், இனம் புரியாத நட்பு, வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் மறுமையில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இருவரும் தூய்மையின் உச்சத்தில் இருப்பார். அஸ்வாஜு முத்தஹரா, பரிசுத்தமான பெண்கள், பரிசுத்தமான ஆண்கள். இப்போ நமக்கு மூக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு வேறு வகையான பரிசுத்தம் அப்படிங்கிற மட்டும் அல்ல. மூக்கு இருக்கு, மூக்கில் அழுக்கு இருக்கும். வாய் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய எச்சில் அழுக்கா இருக்கும். காது இருக்கு, உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகள் கூட சொர்க்கத்தில் இருக்காது. அஸ்வாஜு முத்தஹரா, பரிசுத்தமான மனைவியர், பரிசுத்தமான கணவர்கள் அப்படித்தானே இருப்பார்கள் அங்கே. அப்போ எல்லா வகையிலும் 100% அல்ல, பல்லாயிரம் கோடி மடங்கு நம்பர் 1 குவாலிட்டியை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொர்க்கத்தில் தான் வச்சிருக்கிறான். அதை பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த கண்ட குப்பைகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை யார் ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான். இப்போ சொல்லப்படுகிறது அவங்களுக்கு இது மட்டும் இல்லை, அல்லாஹ் எதையும் கொடுக்குறான், மாறாக வலகும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், உயர்தரமான கனி வகைகளையும் அல்லாஹ் தருகிறான். சொர்க்கத்தில் உயர்ந்த கனி வகைகள் உண்டு, உயர்தரமான பழ வகைகள் உண்டு. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மேலும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அது மட்டுமல்ல மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். சரி, இவ்வளவுலாம் கிடைக்குது, இந்த கிடைக்கிறதுக்கு பின்னால் வேண்டா வெறுப்பாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய மக்ஃபிரத்தும் அந்த அடியார்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து பாவ மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு. இந்த பாவ மன்னிப்புக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இங்கே பாவ மன்னிப்புங்கிற அர்த்தம் அல்ல, அல்லாஹ் மகிழ்ச்சியோடு தருவான் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை, பாவ மன்னிப்பு கிடைச்சதுக்கு பின்னாடி தான் சொர்க்கத்துக்கு வரும். மகஃபிரத்து கிடைச்சா தானே சொர்க்கத்துக்கு வர முடியும். அப்போ சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, சொர்க்கத்தில் அல்லாஹ் மகஃபிரத்துன்னு சொன்னால் எந்த மகஃபிரத்தால் அல்லாஹ் மன்னித்து நம்மை கொண்டு வந்து சேர்த்து விட்டானோ அந்த ரப்பு இப்போ நமக்கு கொடுக்குறான். இந்த கொடுக்கறதையும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, இன்பத்தோடு அல்லாஹ் தருவான். இப்போ நல்ல பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுப்போம், சேட்டை பண்ணுற அவ்வளோ சேட்டை பண்ணி அவனை அடித்து உட்கார வச்சுருப்போம், அவனுக்கு சாப்பாடை தள்ளி விடுவோம். வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளையாச்சே, கொடுக்காமல் இருக்க முடியாது, அவனுக்கு தான் கொடுப்போம். ஊழியர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கொடுப்பாங்க, நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே விரும்பித்தான் கொடுக்கறதுன்னு இல்லை. வேலை செய்கிறான், என்ன பண்ண முடியும்? வீட்டில் வேலை செய்கிறாங்க, சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். பண்ணுறதுலாம் தப்பு தான், சரியில்லை. அதுக்கான சாப்பாடு கொடுக்காமையா இருக்க முடியும்? சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறது. வேலை செய்கிறான், வேறு வேலை செய்கிறான்ல, நம்மகிட்ட தானே வேலை செய்கிறான், என்னமோ ஒன்று போகட்டும். கொடுப்பது என்பது வேறு, கொடுப்பதை மகிழ்ச்சியோடு கொடுப்பது என்பது வேறு. சொல்லப்படுகிறது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு இந்த உயர்தரமான நியாமத்துகளை தருகிறான். இவைகளை இன்முகத்தோடு அல்லாஹ் தருகிறான். வேண்டா வெறுப்பாங்க, வேற வழியில் என்னத்தை போட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, மிக உயர்ந்த மகிழ்ச்சியோடு அல்லாஹ் தருகிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த நீரோடைகள் நிறைந்த சொர்க்கம், தூய்மையான கனி வகைகள், உயர்தரமான அல்லாஹின் திருப்பொருத்தம், இவைகளை பெறக்கூடிய சொர்க்கவாசிகள் ஒருபுறம், இவர்கள் கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னார், நரகத்தில் நிரந்தரமாக இருக்க போகின்றார்களே அவர்களை போன்றவர்களா? இவர் அதான் நம்ம யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு கண்ட நாய்களை பார்த்துலாம் நம்ம இவங்கெல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, இவ்வளோ நமக்கு சேட்டை பண்ணுறாங்களே, அதெல்லாம் பார்க்க முடியாது. அது நரகத்துக்கு போகிற குரூப், அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு புஷ்ஷுன்னு இது பண்ணிட்டு பயங்கரமாக வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். பட்டாசு போட்டோன்னே மேலே போய் அப்படியே கசகச அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும், அழகாக இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்?
அவ்வளோதான், ஒரு அரை நிமிஷம் கூட தாங்காது. அதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து ஏன்னா ஒன்று இருக்கா, மூமின்கள் எப்பொழுதும் ஜொலிப்பார்கள். இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. சொல்லப்படுகிறது அல்லாஹ் ஜல் ஷானு வ தஆலா இப்படி சொல்லிட்டு கேட்குறான், கமனுவ ஹாலிதுன் ஃபின்னாரி, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்களே, ஓ சுகோ மா அன் ஹமீமன், சொர்க்க அவர்களுக்கு சூடான தண்ணீர் வழங்கப்பட்டு அவருடைய குடல்கள் எல்லாம் அருந்து போய் விடுமே, அவர்களை போன்றவர்களா இவர்கள்? சொர்க்காசியில் இவங்களும் சமமாக முடியுமா? அல்லாஹ் பக்கத்து நரவாசிகளை சொல்கிறான், ஈமான் இல்லாதவர்களே அவங்க நரகத்திலையும் இருப்பாங்க, நீங்கள் நரகத்தில் இருப்பீங்க, நீங்களும் தண்ணி கேட்பீங்க. அங்கே ஒரு பக்கத்தில் மோமின்களுக்கு சுவையான ஆறு, சுவையான பாலாறு, சுவையான தேனாறு, சுவையான நீராறு எல்லாம் கொடுக்கப்படுது. இங்கே காஃபிர்களுக்கு என்ன இருக்கும்? சுகுமா அன் ஹமீமா, கடுமையான சுடுதண்ணீர் வழங்கப்படும். தாகம்பாங்க, கடுமையான சுடுதண்ணீர். மாவுன் ஹமீம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதற்கு மேலே டெம்பரேச்சர் கொடுக்க முடியாது, அவ்வளவு சூடு. அந்த சூடுதான தண்ணி குடிச்சு ஆகணும். எனக்கு தாகம் அப்படி இருக்கும். முகத்துக்கிட்ட கொண்டு போனால் முகங்கள்லாம் அப்படியே இதாயிரும், உறிஞ்சிருமா சூடு. அதை மீறி வாயில் ஊற்றினால் உள்ள போய் குடல் இடல் எல்லாத்தையும் அறுத்து பெட்டெக்ஸ் வழியாக வந்துடும், பின் துவாரத்தின் வழியாக அப்படியே வெளியே போயிடும். ஃபகத் ஆகும், அவர்களுடைய குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக கத்தரித்து விடும். நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மிக கடுமையான சூடேற்ற பன்னீர் கொடுக்கப்படும். அதன் வழியாக குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு விடுமே. இவர்களும் அந்த மூமின்களும் சமமாக முடியுமா? ஒருபோது சமமாக முடியாது. ஒரு தகவல், ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்வாங்க. ஒருத்தர் 2 நபர்கள் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மோமின் ஒருத்தர், இறைமறுப்பாளர் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு இறைமறுப்பாளருடைய மீன் பிடிக்கிறார், அவருக்கு மீன் மாட்டிக்கிட்டே இருக்குது, நிறையா மீன் வருது. ஒரு மோமின் காலையிலேருந்து அவர் மீன் பிடிக்கிறாரு, அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, மீன் பிடிக்கிறாரு, ஒன்றுமே கிடைக்கல. சாயந்தர நேரத்தில் ஒரு மீன் கிடச்சிச்சு. அந்த மீனை எடுக்கும் பொழுது அதுவும் கைதவறி கீழே விழுந்து அது துள்ளி குதிச்சு திரும்ப தண்ணிக்குள்ள ஓடி போயிடுச்சு. மீன் இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுலாம் இருக்குல்ல, ஆறுகளில், நீர்நிலைகளில், அப்போ ஓரத்தில் தானே உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒருத்தருக்கு மீன் நிறையா கிடைக்கிது, இன்னொருத்தருக்கு முஸ்லீமுக்கு இறைமறுப்பாளருக்கு நிறையா கிடைச்சிச்சு. ஒரு மோமினுக்கு மீனே கிடைக்கல. சாயந்தர நேரத்தில் ஒரு மீன் கிடைச்சிச்சு, அதுவும் தவறி விழுந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. 2 பேரும் திரும்பி போகிறாங்க. ஒருத்தர் மீனோடு போகிறாரு, ஒருத்தர் காலி ஒன்றுமே இல்லாமல் போகிறார். அந்த மோமினுக்கு ஒப்படைக்கப்பட்ட, மோமின் மீது சாட்டப்பட்ட மலக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா இது, இவ்வளோ நல்ல ஆள், அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு கவலைப்படுறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மலக்க, அவங்க விண்ணுலகில் உள்ளவங்க தானே, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை காமிக்கிறான். சொர்க்கத்தில் இந்த மோமின் தங்கக்கூடிய இடத்த காமிக்கிறான். அதை பார்த்தோன்னு சொல்கிறாங்க, அவருக்கு ஏற்பட்ட இழப்பு ஒன்றுமே இல்லை, இங்கே அவர் சேர்கின்ற பொழுது அப்படின்னு சொல்கிறார். அந்த நிறைய மீனோட போனான்ல, அவன் நரகத்தில் அவனுடைய வீட்டு அவன் தங்குற இடத்த காமிக்கப்படுது. இவன் இது என்ன, இதை போன்று எவ்வளவு பெற்றாலும் சரி 5 பைசாவுக்கு ஃபாய்தா இல்லை, அதனால் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை காட்டப்படுகிறது. இது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதுதான் மோமின்களுக்கும் இறைமறுப்பாளருக்கும் மத்தியிலானது. என்ன, இதை நம்ம விளங்கணும். அதுதான் விளங்கணும். நம்மளுடைய உள்ளத்தில் கீரத், ரோஷம் இருக்கணும். நான் உயர்ந்தவங்கிற பெருமை அல்ல, பெருமை அகந்தை, அது வேற. அனானியத், நான் அப்படி அல்ல. நான் ஒரு மோமின், அல்லாஹ் எனக்கு ஈமானை தந்திருக்கிறான், நான் சிறந்தவன், நான் உயர்ந்தவன். என்ன, அந்த உயர்ந்தவன் சிறந்தவனுக்கான குவாலிட்டியோடு நடக்கணும் அப்படிங்கிறத நினைக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தில் மோமின்களுக்கு வழங்கப்படுகின்ற சொர்க்கம், இறைமறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை, 2ஐயும் சொல்லிட்டு இருவரும் ஒன்றாக முடியுமா? ஒருபோதும் ஒன்றாக முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனத்தின் வழியாக எவைகளை நாம் படிப்பினையாக பெற வேண்டுமோ அவைகளை விளங்குவதற்கும் பின்பற்றி நடப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ்
اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. صدق الله العظيم.